இன்னொன்னு குலதெய்வ கோவில் அப்படின்னும்பொழுது பெரிய பெரிய கோவில்கள்லாம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்ப நாங்க குலதெய்வமா கும்பிடுற இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேப்பமரம். வேப்ப மரத்துக்கு கீழ ஒரு சின்ன நடுக்கல் இருக்கும். இதுதான் குலதெய்வம். இந்த படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல சார், அந்த மாரி போயிட்டு நாங்க தேடணும். அதுதான் குலதெய்வம் அப்படின்றே நாங்க தேட வேண்டியதா இருக்கும். இப்படிப்பட்ட இடத்துல குலதெய்வம் இருக்குமா சார் உண்மையில்? இல்ல நெறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. எப்படின்னா, ரொம்ப உருவம் பெருசா இருந்தா தான் அது பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம். ரொம்ப சின்னதா இருந்தா சக்தி இல்ல. அப்படி எல்லாமே கிடையவே கிடையாது. உண்மையிலே சக்தி வாய்ந்த தெய்வம் குலதெய்வம் மட்டும் தான். நீங்க ஒரு கல்லுன்னு நெனச்சு வைப்பீங்க. ஆனா நீங்க வைக்கல அத. உங்களோட முன்னோர்கள் வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம வைக்கல. இப்ப நீங்க அத பார்த்துட்டீங்கன்னா, அந்த கல்லு தான் சாமி. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் உண்டு அதுக்குள்ள. நீங்க உருவம் பெருசா இருந்தோனே இந்த கடவுள் தான் பெரிய கடவுள் அப்படி கிடையாது. உண்மையிலே அந்த கடவுள நீங்க கும்பிடுறீங்களோ இல்லையோ 2வது விஷயம். இவங்கள வணங்கிட்டு தான் போணும். அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க இவங்க. சாதாரண சக்தி கிடையாது. உங்களுடைய தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு உண்டு. அது அனுபவத்துல உணர்ந்தா மட்டும் தான் தெரியும். சும்மா சாதாரணமா கும்பிட்டு பாருங்களேன். ஒரு பிரச்சனைய மையப்படுத்துங்க. ஐயா எனக்கு இந்த மாரி இஷ்யூ இருக்குது. எனக்கு திருமணம் தடைப்படுது. குழந்தை பாக்கியம் இல்ல. அப்படின்னு வேண்டுதல் அங்க வைங்க. குலதெய்வத்த மட்டும் வைங்க. வேற எந்த தெய்வத்தையுமே நீங்க கும்பிடுறீங்களோ கும்பிடலையோ 2வது விஷயம். 48 நாள் உங்களுக்கு பலன் கிடைக்கலாம் நான் கேளுங்க. நிச்சயமா. ஆனா பரிபூரணமா நம்பி செய்யணும். நானும் போய் வேண்டுறேன். நானும் சாமி கும்பிட்டேன். நானும் ரவுடி தான் சினிமால வர மாரிலாம் இருக்கக்கூடாது. பரிபூர்ணமா மனசுத்தியோட நீ தான் என் குலதெய்வம். நீ தான் என் முன்னோர்கள். உன்னை விட்டா எனக்கு ஒரு வழி கிடையாது. நீ தான் பொறுப்பாளி. உன்கிட்ட பொறுப்ப ஒப்படைச்சுட்டேன். நீ செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுங்க அவங்களுக்கு. ஏன்னா உங்க டிஎன்ஏ உங்க சொந்தக்காரர் எப்படி எவ்வளவு ஃப்ரீயா பேசுவீங்களோ, பட் சக்தி வாய்ந்தவங்க அவங்க. அந்த சக்திய நீங்க முதல்ல உணரணும். இவங்க உண்மையிலே சக்தி வாய்ந்த தெய்வம், நமக்கான தெய்வம், நம்ம செய்யறத தான் காத்து நிக்காங்க. அப்படின்னு நம்பி பொறுப்ப ஒப்படைங்க. நடக்கலன்னா கேளுங்க. குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும். 48 நாள் கும்பிடணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை நம்மளால குலதெய்வத்த கும்பிட முடியலன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கலாம்? மனசால வேண்டுங்க. கும்பிடணும்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? படையல் போட்டு தான் கும்பிடணும். அப்படி கிடையாது. வாழ்க்கையில ஒரு முறையாவது, வருடத்துக்கு ஒரு முறையாவது அந்த மண்ணுக்கு போயிட்டு வாங்க. மண்ணுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா, அந்த படத்த வாங்கி வச்சுக்கங்க. ஃபோட்டோ எடுப்பு எல்லாம் எடுக்கலாம் இல்லையா? அந்த உருவத்தை எந்த உருவம்னா இருக்கட்டும். அது உங்க குலதெய்வம், உங்களுடைய முன்னோர்கள். ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வாங்க. பாக்கெட்ல வச்சுக்கங்க, பேக்ல வச்சுக்கங்க. டெய்லி வழிபடுங்க. அவங்க மனசால நினைச்சுக்கங்க. அக வழிபாடு ரொம்ப சிறந்தது. புற வழிபாடு ஏன்னா, உங்களுக்கான தொடர்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, உங்க கால் வந்து அந்த மண்ணுல பதியணும். ஏன்னா, ஏற்கனவே நீங்க நடமாடி இருந்த இடம் தான் அது. உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. போன 3வது பிறவிலயோ, 5வது பிறவிலயோ எப்போ ஒரு இடத்துல அந்த இருப்பீங்க. டிஎன்ஏ தொடர்புன்னு அப்படிதான். உங்களுக்கும் அதுக்குமான தொடர்பு கண்டிப்பா அந்த மண்ணுல இருக்கும். திரும்பவும் நீங்க இத இப்ப ரெஃப்ரெஷ் பண்றீங்க. அதனால ஒரு முறை போயிட்டு வாங்க தான் சொல்ல வரோம். நீங்க வந்து உண்மையில 6 மாசம் ஒரு முறை போங்க. இல்ல மாசம் ஒரு முறைலாம் போகல. ஒவ்வொரு பௌர்ணமிக்கு எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும், எல்லாருக்கும் சொல்ற விஷயம் அதுதான். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. யாரா இருந்தாலும் சரி. அது எந்த குலதெய்வமா இருக்கட்டும். பௌர்ணமி அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நெறைய பேர் சொல்லுவாங்க, அமாவாசைலாம் வந்து இறங்கி வருவாங்கன்னு. அது வேற. அது பித்ருக்கள் அவங்க அது வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக வருவாங்க. அது பித்ருன்றது வருடத்துக்கு ஒரு முறை உணவு. ஆனா நமக்கு ஆசி குடுக்குறது, நம்முடைய கோரிக்கை கொண்டு போய் சேர்க்கிறது பௌர்ணமி தான் வருவாங்க. ஆனா வருடத்துக்கு ஒரு முறை எப்பப்பல்லாம் வாய்ப்பு இருக்குதோ, பௌர்ணமி மட்டும் ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுக்கு உண்மையிலே ஒரு தெளிவு பிறக்கும். நீங்க இதுவரைக்கும் குலதெய்வத்த வழிபாடே செய்யலன்னு வச்சுக்கங்க. சும்மா சாதாரணமா போயிட்டு அந்த இடத்துல ஒரு கற்பூரம் கொளுத்திட்டு வாங்க. வேற எதுவுமே செய்யல. ஐயா நீங்க என் முன்னோர்கள். நான் இவ்வளோ துன்பத்துல இருக்கேன். உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு மனசார வேண்டிக்கிறேன். இந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழிய காமிங்க. அப்படின்னு சும்மா அவருக்கு ஒரு கோரிக்கை, ஒரு அப்ளிகேஷன் போடுற மாரி போட்டு வாங்க. ஒரு 3வது, 4வது நாளுலயே உங்களுக்கு பெரிய மாற்றம் தெரியும். அது நீங்க நீங்க உணருவீங்க. அந்த உணரும்போது உங்களுக்கும் அவங்களுக்குமான கன்டினியூட்டி அதிகமாகும். அப்போ நீங்க வந்து உண்மையிலே அவங்க பிடிச்சுக்குவீங்க. குலதெய்வத்த பிடிச்சு முன்னேறினவங்க தான் அதிகம். நெறைய விஐபிங்கலாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் சரி, வருடத்துக்கு ஒரு முறை குலதெய்வ பார்த்தீங்கன்னா, வழிபாட்ட ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. அங்க போய் கலந்துக்குவாங்க. கலந்துக்காம இருக்கவே மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய ஆளா மாறட்டும். அந்த வருடத்துக்கு ஒரு முறை அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துன்னு தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வளர்ச்சிக்கான இடம் எது? எங்கிருந்து நம்ம வந்தோம்? எங்க ஆரம்பிச்சோம்? எங்க போய் முடிய போகுதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம தான் கொஞ்சம் இடைப்பட்டு இருக்கிற மக்கள் தான் வந்து கொஞ்சம் நம்ம ஃபேஷன் ஆயிட்டோம்னு மறந்துடுறோம். ஓகே நம்மளுக்கு எல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா எல்லாமே அவங்க தான் குடுத்தது. குடுத்தவன் எடுக்கிறதுக்கும் தெரியும். திரும்ப குடுக்கறதுக்கும் தெரியும். இந்த எடுப்பதும், குடுப்பதுக்கும் 2த்துக்குமே காரணம் குலதெய்வம் மட்டும் தான். எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா சார், ஒரு பெண்ணுக்கு 2 குலதெய்வம் இருக்கும். அதாவது பிறந்த வீட்ல ஒரு ஆமா. குலதெய்வம் இருக்கும். கணவர் வீட்ல ஒரு குலதெய்வம் இருக்கும். ஒருவேளை இப்ப என்னுடைய குலதெய்வத்த வந்து நான் கும்பிடணும். ஆனா அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல அப்படின்னும் பொழுது, அவங்க யாருமே இல்லாம நான் மட்டும் போயிட்டு அந்த குலதெய்வத்த கும்பிட்டா நல்ல பலன் நடக்குமா சார்? நிச்சயமா கிடைக்கும். மானசீகமா வேண்டுங்க. உங்களுக்கு இடமே தெரியல. உங்களுக்கு இடமும் தெரியல. ஃபர்ஸ்ட் விஷயம் இடமும் தெரியல. உங்க வீட்லயும் யாரும் சொல்லவும் இல்ல. எதுவுமே செய்ய தேவையில்ல. எங்க குலதெய்வம் யாரு? நீங்க வழி காமிங்கன்னு சொல்லிட்டு கன்டினியூவா ஒரு 10 நாள், 15 நாள் வேண்டுங்க. ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தர் வந்து இவர் தான் குலதெய்வம்னு காட்டி குடுத்துருவாரு. ஆனா, அந்த வழிபாட்டு முறை தெளிவா இருக்கணும். நம்பி செய்யணும். ஐயா எனக்கு குலதெய்வம் தெரியலையா. ஆனா எனக்கு குலதெய்வம் முக்கியம். நான் ட்ரை பண்றேன். என்னால நான் மனுஷன். ஒரு தான் ட்ரை பண்ண முடியும். யார் மூலியமா வழி காமிங்க. அப்படின்னு போய் வேண்டுங்க. நீங்க இருந்த இடத்துல வேண்டுங்க. பெண்கள் எங்கேயும் போகணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கர்ப்பவதியா இருக்கலாம்.
ஒரு வேற சில பிரச்சனை இருக்கலாம், அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. இருந்த இடத்துல வேண்டுங்க. 10 நாள் 15 நாள் வேண்டுங்க. யாரோ ஒருத்தர் மூலியமா உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். இவரு தான் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா உங்கள வாழ வைக்கிறதுக்கு மட்டும் தான் அவங்க நோக்கம். வேற எந்த நோக்கமும் உங்களுக்கு கிடையாது. அரூபமா போன எல்லாருமே அவங்க இங்க நிறைய தப்புகள் தவறுகள் பண்ணியிருந்தாலும் கூட ஆன்மாவா போகும்போது பரிசுத்தமாயிடுவாங்க. புண்ணிய ஆத்மாக்களா மாறிடுவாங்க. அப்போ நமக்காக மட்டுமே அவங்க டிராவல் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த பிறவிக்கு போனாலும் நம்முடைய பின்னாடி வரவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. கனவு மூலியமா வந்து சொல்லுவாங்க. நிறைய சிம்டம்ஸ் குடுப்பாங்க. ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கான ஒரு விஷயத்த குடுத்துட்டே இருப்பாங்க. நமக்காக மட்டுமே பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதனால நம்ம வேண்டும்போது இன்னும் சந்தோஷமாயிடுவாங்க. அதாவது அழையா விருந்தாளிய விட கூப்பிடும்போது வேல்யூ இருக்கும். நம்ம அவங்கள கூப்பிட்டோம்னு வச்சுக்க ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்கப்பா நம்மள மறக்கலப்பா. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க 1 இயர் 2 இயர்ஸ் சொன்னா மறந்துடுவாங்க. செத்துட்டாங்களே சரி போட்டோம் அப்படின்னு மறந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்க நினைவுகள நீங்க எப்பயும் டிராவல் பண்ணே இருந்தீங்கன்னா, நீங்க அவங்கள நினைக்க நினைக்க நம்ம இவ்ளோ தூரம் டிராவல் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட போய் உங்களுக்காக மன்றாடி நிப்பாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய துன்பம் வரப்போகுதுன்னு நினைச்சீங்க அவங்களுக்கு தெரியும். அத சின்ன துன்பமா மாத்துற வலிமை யார்கிட்ட இருக்குன்னா, குலதெய்வத்துக்கு மட்டும் தான் உண்டு. தலைக்கு வந்து தலைப்பை அடுப்புன்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கே தெரியாது. பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிற மாரி தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டு இருப்போம். அந்த ஜஸ்ட் மிஸ்ல யார் தெரியுமா இருப்பாங்க? உங்க குலதெய்வம் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா, அவங்க இஷ்ட தெய்வத்திட்ட போய் வேண்ட நீங்க தெய்வம், குலதெய்வம் தான் போய் வேண்டும். உங்க வேண்டுதல் இங்க போய் ஸ்டாப் ஆயிடும். இவங்க தான் அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. ஐயா, இவ்வளவு துன்பப்படுறாரு. நல்ல மனிதர். ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டாரு. கொஞ்சம் பார்த்துக்கங்க. துன்பம் குடுத்து தான் தீரணும். கர்மா இல்லன்னு சொல்லல. ஆனா, கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள குறைக்கக்கூடிய தன்மை குலதெய்வத்துக்கு மட்டுமே உண்டு. ஒருவேளை குலதெய்வ வழிபாடு தடைப்பட்டுருச்சு அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாரியான இன்னல்கள் வரும் சார்? இன்னல்னு சொல்ல முடியாது. தடைகள் அதிகமா இருக்கும். பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். காரணமே தெரியாம குழப்பங்கள் இருக்கும். என்னன்னே தெரியாது. ஒரு மாரி மென்டல் டிப்ரஷன்லயே இருப்பாங்க. எந்த விஷயத்துக்கு போனாலும் முன்னெடுத்தாலும் அது தோல்வியா முடியும். காரணமும் புரியாது. முதல்ல காரணமே புரியாது. எல்லாமே நல்லா இருக்கு. பணமும் இருக்கும். ஒவ்வொருத்தர் ம். பார்த்தீங்கன்னா நெறைய பணம் இருக்கும். பொருளாதார ரீதியா நல்லா இருப்பாங்க. வீடு, வசதி, வாகனம் எல்லாமே இருக்கும். ஆனா மனக்குழப்பத்திலே இருப்பாங்க. ஏதோ ஒரு குறை மட்டும் அவங்களுக்கு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு பொருளாதாரத்துல ஒண்ணுமே இருக்காது. ம். அவங்களுக்கும் குறை இருக்கும். 2 தரப்புமே பார்த்தீங்கன்னா, அந்த குறைன்றது அவங்க என்ன குறைன்னு அவங்கள ஐடென்டிஃபிகேஷனே பண்ண முடியாது. நல்ல குழந்தைகள் இருக்கும். செல்வாக்கா இருப்பாங்க. எல்லாம் இருக்கும். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு ஒரு நிறைவற்ற தன்மை நீடிக்கும். அந்த நிறைவற்ற தன்மைக்கு தான் காரணம். குலதெய்வத்த வழிபடட்டும். அது ஃபில்ஃபில் ஆயிடும். நிச்சயமா யாரா இருந்தாலும் பரவால்ல. குலதெய்வம் தெரியலனாலும் பரவால்ல. என் குலதெய்வம் நீ தான் தெய்வமே வழி காமின்னு சொன்னா, நிச்சயமா குலதெய்வம் ஏதோ ஒரு இடத்துல வந்து வழி காமிச்சே தீரும். இது உண்மை.